9 வருடங்களுக்குப் பிறகு நேரடி தெலுங்கு படத்தில் கார்த்திக். சர்வதேச திரைப்பட விழாவில் அனுபாமா படம். முதலில் அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட படம் அஞ்சான். சூர்யா 46வது படம் 2026 கோடை விடுமுறையில் திரைக்கு வருகிறது. ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடக்க உள்ளது. 10 கோடி சம்பளத்துடன் ரஜினி, கமல் படத்தில் இணைந்துள்ள பிரபல இயக்குனர். பேட்ட படத்திற்கு பிறகு மீண்டும் சூப்பர் ஸ்டார் படத்தில் விஜய் சேதுபதி. ஒய் திஸ் கொலவெறி பாடலை ஓவர்டேக் செய்த விஜய் ஆண்டனியின் பாடல். டியூட் படத்திலிருந்து கருத்த மச்சான் பாடலை நீக்க கோரி ஐகோர்ட்டில் இளையராஜா வழக்கு. சிம்புவின் அரசன் படத்தில் இணைந்தார் விஜய் சேதுபதி. கைதி 2 படத்தை துவங்கிவிட்டார் லோகேஷ் கனகராஜ்.